ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சாப்பிடணும். அதுவும் இஞ்சி பூண்டு இடிக்கிறது, வேக வைக்கிறது, அரைக்கிறது இந்த மாதிரிலாம் எந்த ஒர்க்குமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனியன் ரிங்ஸ். எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. ஆனியன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 எட்ஜும் நல்லா கட் பண்ணிவிட்டு ரிங் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூனுக்கு ரைஸ் ஃப்ளவர், 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக சால்ட்டு, சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை அந்த மாவில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம அந்த மாவு கோட் பண்ண போது ஆயிலில் வந்து உங்களுக்கு மாவு பிரியாமல் இருக்கும். அதே மாவில் பேலன்ஸ் இருக்க மாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பார்த்துக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மாவு, அதில் வந்து ஆனியன் ரிங்ஸை நல்லா கோட் பண்ணிவிட்டு திரும்ப பிரெட் கிரம்ஸில் நல்லா போட்டு கோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா கையில் நிறைய ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோர்க்லேயோ ஸ்பூன்லேயோ வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் 1 ஹவர் ஃப்ரீசரில் செட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். இனிமேல் உங்களுக்கு உதிராமல் நல்லா கரெக்டாக இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஸ்லோலே வந்து பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக கிறிஸ்பியான ஆனியன் ரிங்ஸ் வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.